ஒன்று யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசி ஒருவர் தவறு செய்துவிட்டு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மன்னித்தாலும் அவரால் அதை உணர முடியவில்லை. காரணம், அவரிடத்தில் இன்னொருவரை மன்னிக்கும் பண்போ அதை மறக்கும் பண்போ இல்லை. அதன் விளைவு, இயேசு கிறிஸ்து அவரை மன்னித்தாலும் அதனை உண்மை என்று விசுவாசிக்க அவரால் முடியவில்லை. அதற்கு காரணம், தேவன் அருளிய புதிய இருதயத்தை அவர் பெற்றிருக்கவில்லை. எனவே தேவன் அருளும் புதிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் நம்முடைய பழைய பாவங்களை விட்டு விலகி அவருக்குள் புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு செவி கொடுப்பதையும் அவர் நமக்குள் கிரியை செய்வதையும் விசுவாசிக்க முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக எதையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனை உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அதை மன்னிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.